ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோ ஒரு ரிமைண்டர் தான். ஆல்ரெடி சொன்னது தான் நான் சொல்கிறேன். ஆனால் இது ரொம்ப முக்கியம். நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் எடுக்கக்கூடிய மருந்து, மாத்திரை, ஊசி, ரெமிடியாக நீங்கள் எடுக்கக்கூடிய வெந்தய கிலோ வாட்டர் சீட் சைக்கிளிங், நீங்கள் ஓவலேஷன் அப்போ நீங்கள் சேர்ந்துருக்கிறது எல்லாத்த விட இந்த டிப் வந்து ரொம்ப முக்கியம். இதை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயந்தான் உங்களோட எக்கு குவாலிட்டியை வந்து டிசைட் பண்ணும். உங்களுக்கு கருமுட்டை இருக்கும், அது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, உண்மையிலேயே அதனால் ஒரு குழந்தையை உருவாக்க முடியுமா, அது உருவானா இம்ப்ளான்ட் ஆகுமா, நல்லபடியாக ப்ரெக்னென்சி ஆகுமான்றது கருமுட்டையோட குவாலிட்டி தான் டிசைட் பண்ணும். ஸோ ஐவிஎஃப் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதிலலாம் எக்கு குவாலிட்டியான எக்கை தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. சும்மா எதையோ ஒரு எக் எடுத்து ஸ்பெர்மை வந்து உள்ளே வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது என்ன சைஸில் இருக்குது, அது உள்ளே கரெக்டாக அதோட கரு வந்து இருக்கா, அந்த வெறும் நீர் மட்டும் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் பண்ணுவாங்க. ஸோ எக்கோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அந்த எக்கோட குவாலிட்டியை முடிவு பண்ணுறது இது மெயினானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை வேளையில் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு, பிரேக்ஃபாஸ்ட், காலை வேளையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முதல்ல நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த உணவு தான் உங்களோட எக்கோட குவாலிட்டியை முக்கால்வாசி தீர்மானிக்கும். மெயினாக அந்த உணவில் என்னெல்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் இருக்கணும், குட் ஃபேட் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் இருக்கணும். ஃபைபர் கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய, நம்ம இந்தியாவில் நம்ம மக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் ப்ரோட்டீன் வந்து கம்மியாகவே இருக்குது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ரீல் பார்க்குறவங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க, ஹெல்த்தி ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ரோட்டீன் பற்றி அவேர்னஸ் இருக்கும். ப்ரோட்டீன் எவ்வளோ முக்கியம், மசில் ஸ்ட்ரென்த்துக்கு, போனுக்கு, ஏஜ் ஆகிற பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 30க்கு மேலே ப்ரோட்டீன் எல்லாமே தெரியும். ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, அதை கரெக்டாக நம்ம எடுக்கிறோமான்றது முக்கியம். இப்போ எனக்குமே பார்த்திங்கன்னா இவ்வளோ ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு எடுக்கணுன்றதுலாம் தெரியும். ஆனால் அதை நான் அப்படியே எடுக்கிறேனான்னு கிடையாது. ஆனால் என்னால் முடிஞ்சதை ஏதோ நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அந்த ட்ரை பண்ணுறது மூலமாக என் உடம்புக்கும் கொஞ்சம் சத்து கிடச்சிச்சின்னா நமக்கு ஓகே தான். ஆனால் ப்ரெக்னென்சிக்குன்னு நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் இன்னமுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் வந்து கவனமாக இருக்கணும். ஸோ நீங்கள் மற்ற டைமில் எடுக்கிறீங்களோ இல்லையோ, காலையில் உணவில் நீங்கள் ப்ரோட்டீன் எடுங்க. அதுவும் மெயினாக இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்கவங்களுக்கு பார்த்தீங்களா, அந்த பிசிஓடின்றது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் வரக்கூடியது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அந்த பிசிஓடினால் வரக்கூடிய, அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிசிஓடினால் வரக்கூடிய எக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு காலையில் ப்ரோட்டீன் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த இன்சுலின் வந்து அந்த சுகர் வந்து பாடியில் வந்து ஸ்பைக் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி குட் ஃபேட்டும் எடுக்கணும். ஸோ குட் ஃபேட் ப்ரோட்டீன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கம்பைனான உணவுகளில் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு காலையில் வந்து நீங்கள் இட்லி சாப்பிடுங்க, தோசை சாப்பிடுங்க, என்ன உணவுகள் நீங்கள் கார்பு சாப்பிட்றதுனாலும் அதை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அது கூடவே நீங்கள் ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். என்ன மாதிரி ப்ரோட்டீன் எடுக்கணும், டெய்லி 2 முட்டை எடுக்கலாம், பச்சை பயிறு ஒரு பவுலில் எடுக்கலாம், அதுக்கப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை எடுக்கலாம், கருப்பு கொண்டக்கடலை எடுக்கலாம், காராமணி எடுக்கலாம். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் சாண்ட்விச் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகள். மீல் மேக்கர் அடிக்கடி சேர்க்கக்கூடாது. வாரம் ஒரு நாள் 10 days கொண்டு வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் சேர்க்கலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் வந்து ஒத்துக்காது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும் அப்படின்னு ஒரு பீப்புள் வந்து சொல்கிறாங்க. அது நம்ம இன்னும் கன்க்ளூஷனுக்கு வரலை. ஸோ மீல் மேக்கர் வந்து வீக்லி ஒன்ஸ் 10 days ஒன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. மற்றபடி பன்னீர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கு, சிக்கன். ஸோ சிக்கன் நம்மளால் காலையிலே சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி மற்ற பயிர் வகைகளை ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் வந்து அதை சாப்பிட்லாம். முளைக்கட்டி சாப்பிட்றதுனாலும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் லைட்டாக கொதிக்க விட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த உணவுகள் எடுங்க. குட் ஃபேட்டுன்னும் போது இந்த நான் சொன்ன எக்குலேயே குட் ஃபேட் வந்துடும். அது போக இந்த அவகேடோ, ரீசெண்டாக கூட நான் ஒரு வீடியோலலாம் போட்டிருந்தேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக, எப்படி ப்ரோட்டீன் ஃபேட் இருக்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ்டு மீல் காலையில் எடுக்கிறதுன்னு. ஸோ அவகேடோ வந்து கிடைக்குதுன்ற பட்சத்துக்கு கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி குக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு 2 முட்டை வச்சு ஒரு ஆம்லேட் போடுறீங்கன்னா அதுக்கு ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு ஒரு குட் ஃபேட் கிடைக்கும், உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும், உங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக எனர்ஜி கிடைக்கும். ஃபேட் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் காலையில் எடுக்கும்போது. ஸோ காலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் கருமுட்டை வளர்ச்சியை ரொம்ப முக்கியம். ரொம்ப அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், மறந்துடாதீங்க. இப்போ நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கேன், வெயிட் லாஸ் பண்ணுறேன், அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு மீலுக்கு நீங்கள் இதை வந்து எடுத்துக்கணும். அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நார்மலாக வந்து 8 to 9 வந்து ஃபுட் எடுப்பாங்க. சிலர் வந்து 10 மணி 11 மணி வரைக்கும் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அப்போது நீங்கள் அந்த டைமில் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. பட் ரொம்ப ஒரு 2 மணி 1 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருக்காதீங்க.
அது வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்லது கிடையாது. மெயினாக பெண்களுக்கு. ஏன்னா அது வந்து உங்கள் ஹார்மோன்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் ஹார்மோன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணும், உங்கள் மெட்டபாலிசம் மாறும். ஸோ உங்கள் ஹார்மோன்ஸ் வந்து அடி வாங்கும். ஸோ முடிஞ்ச அளவு ரொம்ப ஒரு 10-10:30க்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. இது ரொம்ப முக்கியம். நான் வந்து இது அடிக்கடி நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், போஸ்ட்டாவது நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியம், இதை மறந்துடாதீங்க. நீங்கள் மற்ற ஃபுட்டெல்லாம் வந்து குவாலிட்டியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணாது. வெந்தயட்டிலாம் எடுத்திங்கன்னா கருமுட்டை இருக்கக்கூடிய நீரை வந்து கரைக்கும், கருமுட்டை வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் குவாலிட்டிக்கெல்லாம் அது ஹெல்ப் பண்ணாது. குவாலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற உணவுகள் ஃபோலிக் இருக்கக்கூடிய உணவுகள், ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவு, குட் ஃபேட் இருக்கக்கூடிய உணவு, இதுதான் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் அப்பப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கேன் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.